அனைவருக்கும் வணக்கம். இன்று பத்ராச்சலம் மலை மீது காட்சி தரும் சீதா ராமச்சந்திர மூர்த்தி ஆலயம் பற்றி தெரிந்து கொள்வோம். தெலுங்கானா மாநிலம் கொத்தக்கூடம் மாவட்டம் பத்ராத்ரியில் பத்ராச்சலம் மலை மீது சீதா ராமச்சந்திர மூர்த்தி ஆலயம் அமைந்துள்ளது. மலை அடிவாரத்தில் கோதாவரி நதி தவழ்கிறது. ராமாயணத்தோடு தொடர்புடைய தலம் என்பதால் உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர். காஞ்சல்லா கோபண்ணா என்ற இயற்பெயர் கொண்ட ராமதாசர் தாசில்தாராக பணியாற்றி வந்தார். தீவிர ராம பக்தரான இவரே இந்த கோவிலை கட்டினார். கிராம மக்கள் கோவிலில் கட்ட பணம் வழங்கினார்கள். ஆனால் பணம் போதவில்லை. இதனால் நிஜாமின் அனுமதியின்றி கஜானாவிலிருந்து பணத்தை எடுத்து கோவில் பணிக்கு செலவழித்தார் கோபண்ணா. இந்த செய்தியை அறிந்த நிஜாம் கோபம் கொண்டு அவரை சிறையில் அடைத்து விட்டார். கோபண்ணா மனம் தளராமல் ராமபிரானை பிரார்த்தனை செய்தார். நிஜாம் ஆலய பொறுப்பை ஏற்றார். தனது பக்தனுக்காக ராமோஜி லக்ஷ்மணோஜி என்ற பெயரில் உருமாறி வந்த ராம லக்ஷ்மணர் கோபண்ணாவின் விடுதலைக்காக 6 லட்சம் மோகராக்களை நிஜாமிடம் கட்டினார்கள். கட்டியதற்காக வாங்கிய ரசீதை கோபண்ணா அறியாமல் அவரது தலையணைக்கு கீழே வைத்துவிட்டு சென்று விட்டனர். காலையில் எழுந்த நிஜாம் தானிஷா இரவில் வந்து பணம் செலுத்தியது ராம லக்ஷ்மணர்கள் தான் என்பதை இறையருளால் உணர்ந்து கொண்டார். கோபண்ணாவை விடுதலை செய்தார். ராமலக்ஷ்மணர் அளித்த பணத்தில் 2 மோகராக்களை மட்டும் அடையாளமாக எடுத்துக்கொண்டார். அந்த காசுகள் இன்றும் சீதா ராமச்சந்திர சுவாமி தேவஸ்தானத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கோபண்ணா தனது சிறை தண்டனையின் போது இடைவிடாமல் ராமனை துதித்த பாடியே தாசரதி சதகம் என்னும் கீர்த்தனைகள் இன்றளவும் இசைக்கப்பட்டு வருகின்றன. பக்த ராமதாஸ் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் நேரில் பத்ராச்சல ராமரை தரிசித்து சில பாடல்களை இயற்றியுள்ளார். கோவிலில் 4 நுழைவாசல்கள் உள்ளன. பிரதான நுழைவு வாசலை அடைய 50 படிகள் ஏறி செல்ல வேண்டும். கோவில் கருவுரைக்கு நேர் எதிரே தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரம் உள்ளது. மலைமேல் அமைந்துள்ள பத்ராசர ராமர் ஆலயத்தின் மூலவர் ஸ்ரீ சீதாராம சுவாமி. ராமரின் இடப்பக்க மடியில் சீதை அமர்ந்த வண்ணம் ராமனுடனும் லக்ஷ்மணனுடனும் தெய்வீக அழகுடன் காட்சி அளிப்பதை பக்தர்கள் நேரில் தரிசிக்கும் போது உணர முடியும். கோவிலில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் ராமர் தங்கிய இடமாக கருதப்படும் பர்ணசாலை இருக்கிறது. இங்கு ராமர் இலங்கைக்கு செல்லப்போகும் முன்னரும் வரும்போதும் தங்கியதாக செவி வழி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆண்டுதோறும் ஸ்ரீராம நவமி உற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சீதாராம கல்யாண தினத்தன்று உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் திரளாக இங்கு வந்து கலந்து கொள்கின்றார்கள். ஜெய் ஸ்ரீராம். நன்றி. வாழ்க வளமுடன்.